அது என்னடா சத்திரலை கண்டார் சேலம் சிங்கத்தவகத்தின் சும்மா செல்லுல நானும் பார்த்து மூணு போயிச்சே பார்த்துக்கிட்டேன். அதான் என்ன வேணும் நல்ல குணமா நல்ல நாய் குணமா அமைச்ச குணம் தரணையில் ஆட்சி செய்து வருகிறேன். அப்படி இருந்தாலும் மனப்பருவம் வாய்த்து அதான்டா மறைமுகமா சொல்லிக்கிற மனப்பருவம் வாய்த்து ஐயா அது அவனுக்கு தெரியாது. வயசு கொண்டுனா தெரியும் சபா சொல்ல ஆராய்ச்சிக்கிறேன். என்னை பாராட்டு சாரு பிரதேசத்து அதிபதியான சாந்தா சுந்தரி என்ற பெண்ணை திருமணம் செய்தீர்கள். சில நாட்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டோம். 2 பெண் குழந்தை பிறந்தனர். 2 பெண் குழந்தை. ஆமா. நந்தனி 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 ஏய் நந்தனி அடே ஜாக்கெட் வாடாங்க நந்தனி சுந்தரி சுந்தரி சுந்தரியா நந்தனி சுந்தரி நந்தனி சுந்தரி 2 பெண் குழந்தை பிறந்தது. சில நாட்கள் கழிந்த பிறகு என் பெண்களும் மனப்பருவம் வாய்த்தார்கள். அடே பொண்ணு வயசு வந்துச்சு. வயசு நன்றி மங்கபெரும் அடைந்தார்கள். அட வயசு நன்றி கல்யாணம் வந்துச்சு. மாப்பிள்ளை ஜாலினே ஐயோ 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 ஏன் கஷ்டப்படுற நான் எதுக்குறேன் என்ன சொல்ல நான் என்ன சொல்ல நான் கட்டி நிற்பேன் மாப்பிள்ள தேர்றேன்னு சொன்னி என்ன சொல்லுங்களா நான் மாப்பிள்ள பார்த்து கட்டி வந்திருப்பேனே. கடைசியாக ஒருவன் கிடைத்தார். யாரு? வடமதுராபுரிய பரிபாலை தரக்கூடிய அவன் வீரத்தை கண்டு 2 பெண்களை அவனுக்கு மனம் கம்சன் வேட்டையாட கானகம் சென்றார். வேட்டையாடன் திரும்புவன் தர்மத்திலே அரண்மனைக்கு வருகிறான். கம்சன் வேட்டையாடி கம்சனுடைய தந்தை உக்ரசேனன் ஆட்சி படத்தில் கிழவன் பொம்மை போல வந்து இருக்கிறார்.
பார்த்தார். என்னடா நம்ம சந்தையில கிழமை பொம்பளைதான் வந்திருக்கானே. டேய், அதே கம்சா. அதே கம்சா. அதே உக்கிரசேனா. அதே உக்கிரசேனா. எத்தி உதைத்தான். எட்டு வச்சு முடி பிறந்தது. முடி பிறந்தது. தனக்கு தானே முடி சுட்டிக் கொண்டான். தனக்கு தானே முடி சுட்டி அவன் கொண்டான். வீரத்தை கண்டு ஏய், 2 பெண்களை அவனுக்கே முடித்தேன். அவன் கவுச்சினான். அளவுக்கு வரவில்லை. அளவுக்கு வரவில்லை. சத்தானே. அடவோய். போனதே இல்லை. ஆமா. ஏன் ஏன் நம்ம தான் ராஜாவோட விட்டுருங்க. அவங்களுக்கு என்னடா குறை இருக்கு? ஏன் இந்த வரே இல்லை. அதனால இது வரைக்கும் நான் சண்டதே கிடையாது. ஆ. இன்றைய தினம் அதே இன்னைக்கு பெண்கள் விட்டுட்டு போகலாம்னு ஒரு எண்ணம். அதே நம்ம போன ஆசை. பொண்ணடா போனோம். மகள் என் பெண்களை பார்த்துட்டாங்க. அதான் பொண்ணாடு போனோம். தவறா நினைக்க போறேன் டேய். பொண்ணு வீட்டுக்கு போனேன். புறப்படு. அப்பமா ஏடா என்ன? ஐயோ நான் என்ன செய்வேன் தந்தையே? ஆமா. ஆவி கிருஷ்ணனால இருந்தது. ஏதோ அழுகுறல் கேட்குது. ஆமா. ஏறமானையான் ராஜாவே சொன்னேன்ப்பா. அது என் பெண்கள் நந்தினி சுந்தரியா. ஏ ராஜா. என்னடா நடந்தது? அப்பா. ஆவி கிருஷ்ணனாலே கண்டது. படுபாவி சுவாதா பயில் 1000 படியிலே வந்துட்டானே அந்த கண்ணன். ஆயா பாடிலிருந்து நீ வந்தாலும் என்ன வேலை? ஆயார் பாடி வளர்கின்றானே அந்த கண்ணன். ஆமா. சுவாதா பயில் லவண்டி மாவல் மக்களா ஓய். ஆமா. மகனே கொன்றான். ஐயோ 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 வாவத்து பயில் பத்தி எரியுது. பத்திலே இது வெயிட் பண்ணி கேட்டா. ஐயோ அது தண்ணி ஊத்தினா அழியுமா? ஆமா. கோபத்தோடு போவோம். அம்மா நந்தினி சுந்தரி வா. தாலியே நீங்க அத்தனை அதுவும் எடுத்து கட்டிக்கோ. ஏன் எது கட்டிக்குவோ? இன்னும் நம்ம கட்டி விட்டுருவா. ஏன் சொல்றேன்? ஏன் அந்த ஆயர் படியிலே